சாமி சத்யபாமாய் கதவை திறவாய் கதவை திறவாய் எந்த சாமி சத்யபாமாய் கதவை நீ திருச்சி பையா மனோகரா போரிக்கு பையா புருஷோத்தமா நைனாடாய் ஒரே வார்த்தை சொல்றேன். சின்ன வயசுல என்ன நீ தொட்டில போட்டு கண்ண மணியா கத்திரிக்காய் வெண்டக்காவ இன்னும் இச்சுக்கான்னு நீ முத்து கொடுத்துருக்கலாம், அது வேற கதை. ஆனா என்ன பெத்தாள தாயே 10 மாசம் அவ வயிற்று நான் குந்திந்தன, அவளுடைய கற்ப பத்தி உனக்கு தெரியாதுடா. அவ பெய்யும்னா மழை பெய்யும், அவ அல்லாசாம் பண்டிகையில நெருப்புல மெரிப்பா, பொட்டு ஐயாது, மஞ்சள் முகத்தை விட்டு கலையாது. அவள உத்தமி, அவளை பத்தி நீ தப்பா பேசு. என்னம்மா காரியம் பண்ண துணிக்கிறேன். ஏமா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வரல, இதே கொலு மண்டபத்தில் இருந்த பேமானி பையன் உன்னை பத்தி என்ன நான் பேசினான் தெரியுமா? சத்தா விடு, இப்ப என்னான்ற நீ உங்க அம்மா பத்தான பேசினாரு. என்ன சரியா நைனா அம்மாவை பத்தி பேசலாம், தப்பு இல்ல, தனியா பேசிக்கலாம். பக்கத்துல கூத்தியால டன்லப் டயர் மாதிரி உட்கார வச்சின்னு இவன் இஷ்டத்துக்கு பேசுறானே. எம்மா அவ கடகா சகால்த்து. சரி நியாயமா இருந்தா இதெல்லாம் அவளை போய் சகாலத்தை ஏத்துக்கிறீனே. நான் இன்னி சொல்றேன், என் தாய பைசவரன், என் தாயை தடுத்தாலும் சரி, சின்ன குஞ்சிய சின்ன பின்னமா வெட்டலாம் மாதிரி நான் விடுறதில்ல. சின்னையமாடியா சின்னையமா நீ என் மாவங்கிறது உண்மைன்னா நான் சொல்ற பேசி கேட்டுக்கா. என்னது நீ 10 மாசம் குந்திக்கினே இந்த வவுத்து மேல அந்த வாழை பாசிக்கினே. சரியா என் பழத்து மேல நின்னுக்கினே. சரியா அப்பால உன் நைனா கையில அல்லாம அப்படி வச்சுக்கிட்டா. இப்ப என்னதான் செய்ய சொல்லிக்கிற நீ? கையில வச்சுக்கிறியா அருவா? அத்த இப்படி கொடு. இத்த குட்டா நீ கத்திரிக்காய் வெட்டுப்ப, நான் வெறும் கையோட போய் அந்த கைலாத்து காலில் வந்து மண்ணாப்பக்காக சொல்றியா? மௌனே மனோகரா, என்ன ஏமாடியா? நான் பெத்த மாளிகமே. என்ன ஏமாடியா? என்னடா வார்த்தை சொல்லினே? மாதா சோதா குடும்பத்துல பிறகவும் இல்ல, சோதா பையனுக்கு பொஞ்சாதி ஆகவும் இல்ல, சோதா பையனை பெக்கவும் இல்லடா. கைத மண்ணாப்பு காக்குறத விட மண்ணோட மண்ணா மாட்டு போங்க மேலடா. அதுதான் கரெக்ட். ஊத்தியால பக்கத்துல வச்சுன்னு கும்மால் ஆடிக்கிறாடா நீ. கவனிச்சுக்கிறேன். டேய் மனோகரன் ஆஸ்தாபில சீசி சாவடிங்கடா. மௌனே அவன் கலகரமா கைட்டு பையன் பேமானிய. என்ன டேய் நைனாவே பேமானின்ற? போடா நைனாவா இருந்தா கோயிலா மாத்தியா இருந்தா எல்லாம் பேமானி தான். மைக்க மாட்டா உயினா புடிய கத்தியா மைக்க வருதுடா. டேய் டேய் பேமானி பையா மைக்கடா சாவடா. இன்னைக்கு ராத்திரி இட்லி பொங்கல் பெருசா ஆடி கழிச்சிட்டாரு. இட்லி பொங்கல் எல்லாம் கூத்துக்காரரே. யார கேட்டு ஒப்பன ரூமுக்குள்ள வந்த நீ? உங்க அப்பா ரூமா? எங்க அப்பா ரூம் இல்லையா? ஒப்பன ரூம்னா மேக்கப் ரூம்னு அர்த்தம். நான் ஏங்க மேக்கப் போடணும்? வேற எதுக்கு வந்த? நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறேன். என்னங்க நாடகம் பண்ணுவா? எந்த ஊர்ல போடணும்? கைவசம் சத்யவான் சாவித்திரி, கல்யாணி மாலை, ஹரிச்சந்திரா, ஆதியானுசியா, கவர்னர்ஸ் கப் வரைக்கும் வச்சிருக்கிறேன். எந்த ஊர்ல நாடகம் போடுறோமோ அந்த ஊர் மக்களுக்கு புரியுற மாதிரி அதே பாஷையில விடும். 3 வேளையும் கறி சோறு மூக்கு பிடிக்க போடணும். யாருக்கு? எங்களுக்கு தான். இன்னும் நாடகம் பாக்குறவங்களுக்கு போட சொல்றோம். அப்படின்னா உங்களுக்குன்னா நானே சமைச்சு போட்டுருவேனே. இப்போ நாடகம் முடிஞ்சதோ இல்லையோ ஆளுக்கு 30 கையில வச்சு ஒரு அழுத்த அழுத்தணும். ஆமா, நாங்க மொத்தம் பொட்டிக்காரரோட 7 பேர் இருக்கோம். எந்த ஊருக்கு வந்தாலும் ரயில் சத்தம் மட்டும் தனி. நீங்க 2 பேரும் நிஜமாவே அம்மாவும் பிள்ளையுமா? புருஷன் புரிஞ்சாதீங்க. இவ பேரு ரங்கமணி, என் பேரு கிட்டு. 20 வருஷமா ஜோடியா நடிக்கிறோம். கலைசேவை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களை விட அம்மாவுக்கு கொஞ்சம் வயசு அதிகமோ? ஏதோ பெரிய மனுஷனாச்சேன்னு இந்த கேள்விக்குள்ள நான் சும்மா விட்டேன். வேற எவனாவது கேட்டு இருந்தான்னா கண்ணை லொடுக்குன்னு புடிங்க கையில கொடுத்துட்டு எடுத்தா உள்ள கருப்பு முடி இருக்குங்க. அட வெள்ளையா இருந்தா கருப்பா இருந்தா எனக்கு என்னங்க? நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். அங்க வந்து நீங்க 2 பேரும் அம்மாவும் பிள்ளையா நடிக்கணும். நாங்க 2 பேர் காரிய கண்ட இடத்துல துப்புவான். துப்பா விட மாட்டேன். 2 பேர் நடிச்சு எடுப்பு விடுவாங்க நாடகம். வேற எவனும் பார்க்க மாட்டானே உங்க நாடகத்தை. வீட்டுக்குள்ள இல்ல நடக்குது.
வீட்டுக்குள்ளே நாடகமா? ஆமா. யாரும் பார்க்க மாட்டாங்களா? நீங்க கேட்ட மாதிரி 3 வேளை கறிச்சோறு போடுவேன். கறி பிடிக்கலன்னா கோழியை கொடுப்பேன். பிச்சு பிச்சு தின்னுங்க. இந்த 30 ரூபாய் கையில வச்சு அழுத்துவேன். நாடகம் முடிஞ்சு போகும்போது 500 1000 சன்மானமா தருவேன். பிடிக்குதுங்களா உங்களுக்கு?